இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகவே சுற்றி திரிந்தார், அல்லது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அதனால கவனிங்க, அவர் ஆவிக்குள்ள ஊழியம் செஞ்சார். அவர் என்னதான் மாம்சத்தில் ஆவியானவரை சுமந்தாலும் சுமந்து அவர் ஆவிக்குள்ளவே ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டா? அவர் ஆவிக்குள்ள ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். எப்படி ஆவிக்குள்ள ஊழியம் செஞ்சாருன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருந்தாலும் தன்னுடைய யோசனையின்படி ஒன்றையும் செய்யாமல் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை மாத்திரம் செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், நான் இஷ்டமானதை செய்ய மாட்டேன், பரிசுத்தாவே இஷ்டமானதை பேச மாட்டாரு, பிதாவிடத்திலிருந்து எடுத்து வந்து தான் சொல்லுவார். பிதாவிடத்திலிருந்து கேள்விப்பட்டதை மட்டும்தான் வந்து சொல்லுவாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். எனக்கு அவர் என்னத்தை சொல்றாரு அதான் பேசுவேன், எனக்கு அவர் என்னத்தை செய்ய சொல்லாதான் நான் செய்வேன், என் இஷ்டத்தின்படி நான் செய்ய மாட்டேன். புரியுதா இல்லையாப்பா? மரியாள் வந்து சொல்றாங்க, தாயா இருக்கிற மரியாள் திராட்சரசம் தீந்து போச்சு, இல்ல இல்ல நீ சொல்லி நான் செய்ய மாட்டேன், என் பிதா சொல்லி தான் நான் செய்யணும். புரியுதா இல்லைங்களா? தேவ சித்தம் என்று வருகிற நேரத்தில் எந்த உறவும் கிடையாது பிதாவை தவிர. இந்த தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்குள்ள இந்த தாழ்மையும் கீழ்ப்படிதல், அவர்கள் தான் ஆவிக்குள்ள ஊழியம் செய்கிறவர்கள். பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தான் ஆவிக்குள்ள ஊழியம் செய்கிறவர்கள். ஆவிக்குள்ள ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியங்கள் தெளிவா தெரியும். ஆண்டவர் காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறதான தரிசனம் தெளிவா தெரியும். அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டுபிடிச்சு ஆவிக்குள்ளவே அந்த தரிசனத்தை சித்தத்தின்படி செய்து முடிப்பாங்க. அப்படி செய்கிறவர்களுடைய ஊழியத்துல எது நடக்குதோ இல்லையோ, அநேக ஜனங்கள் மறுரூபமாகிறத நம்ம பார்ப்போம். அநேக ஜனங்கள் இயேசுவை போல மாறுகிறத பார்ப்போம். அநேக ஜனங்கள் தங்களுடைய பழைய சுபாவத்தை விட்டு இயேசுக்காக உண்மையாய் வாழுகிறத பார்ப்போம். உலக ரீதியா வாழ்கிறார்களோ இல்லையோ, பரலோகத்திற்கு அவர்கள் ஆயத்தப்படுகிறத பார்ப்போம். எப்போ தெரியுங்களா? ஆவிக்குள்ள ஊழியத்தை செய்யும் பொழுது.